ஒரு நாள் சஞ்சய் சமையல் அறையில் அம்மாவிற்கு தெரியாமல் குலோப் ஜாமுன் எடுக்கப் போனான். குலோப் ஜாமுன் கிண்ணத்தில் கையை விட்டு எடுத்து ஒரு கடி கடித்தான். அப்போ திடீர்னு சுழல் வந்து அவனை தூக்கிச் சென்றது. அவன் நேரா விழுந்தது குலோப் ஜாமுன் உலகத்துக்குள்ள. அங்க என்ன தெரியுமா இருந்துச்சு? மலையெல்லாம் ஜாமுன் போல, நதியெல்லாம் பாயசம் மாதிரி. அதில் முந்திரி படகு சென்றது. மரமெல்லாம் ஜிலேபி, கிளையில் ஜிலேபி தொங்கியது. 2 ஜாம் மனிதன் வந்தது. சஞ்சயை பார்த்து, மனிதப் பையனே, ராஜா உன்னை பார்க்க வேண்டும், வா என்று அழைத்தார்கள். சஞ்சய் அவர்களுடன் சென்றான். அங்கே பெரிய ஜாமுன் ராஜா இருந்தார். அவர் சிரிச்சுக்கிட்டு கேட்டார், எங்கள சாப்பிட வரியா இல்ல நண்பனாக போறியா? சஞ்சய் வெட்கப்பட்டு, சாப்பிடதான் வந்தேன், ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நண்பனாக தோணுது என சிரித்தார் குலாப் ஜாமுன் ராஜா. அந்த உலகில் இனிப்பு விழா நடந்தது. ஜிலேபி மீது அமர்ந்து விளையாடினான். லட்டு உருண்டு போனது கூடவே சஞ்சயும் உருண்டான். ரசகுல்லா ஜீராவில் நீச்சல் அடித்தான். ஆனா திடீர்னு வெயில் அதிகம், ஜாமுன் எல்லாம் உருக ஆரம்பிச்சது. அப்போ ராஜா சொன்னார், நாங்க சிரிக்கலன்னாதான் உருகுவோம், கரைந்துவிடும். அதுக்கப்புறம் சஞ்சய் காமெடி மோடு சென்றான். சஞ்சய் அவர்களை சிரிக்க வைக்க காமெடி செய்தான். ஜாமுன் மாதிரி உருண்டான். ராஜா குரல் மிமிக்ரி பண்ணான். ஜிலேபி டான்ஸ் ஆடினான். ஒரு நிமிஷத்துல அனைவரும் சிரிச்சாங்க. ஜாமுன் உலகம் மீண்டும் பாதுகாக்கப்பட்டது. ராஜா வந்து சஞ்சய்க்கு ஒரு ஸ்பெஷல் ஜாமுன் கொடுத்தார். இத சாப்பிட்டா எப்போவும் எங்களை மறக்க மாட்ட. மீண்டும் சுழல் வந்தது. வீட்டில் சமையலறை இருந்தான். அம்மா கேட்டாங்க, என்னடா இவ்வளவு சிரிப்பு? சஞ்சய் சிரிச்சுக்கிட்டு, அது ஒரு இனிப்பு ரகசியம் அம்மா என்று சிரித்தான்.